ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கு எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஆப்டிடியூடை வந்து சேனல் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அண்டு ஜிகேக்கும் வந்து கேட்டிருந்தீங்க. ஜிகே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இப்போ எக்கனாமிக்ஸுக்கெலாம் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால அதை நான் தனித்தனியாக வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தோன்றது ஒரு விஷயந்தான். மேக்ஸுக்கு ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து பேசிக்லேருந்து உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து ஒரு நம்பர் சிஸ்டம்னா அந்த நம்பர் சிஸ்டமோட பேசிக்லேருந்து எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எய்ம் டிஎன் சேனல்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கோட பேசிக்லேருந்தே அவங்க வந்து கொஷின் எடுத்து நடத்தியிருப்பாங்க. ஸோ ஃபார்முலாலேருந்து இப்போ நம்பர் சிஸ்டம்னா நமக்கு வந்து 2 டேபிளால் வந்து டிவைட் ஆகிறது, இது 4 டேபிளால். இப்போ 4 டேபிளால் டிவைட் ஆகிறதுனா ஷார்ட்கட் இருக்கும். இப்போ இந்த ஒரு நம்பர் வந்து இது 4 டேபிளால் டிவைட் ஆகுதா இல்லையான்றது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 8 டேபிளால் டிவைட் ஆகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஃப்ரம் தி பேசிக்லேருந்தே சொல்லியிருப்பாங்க இந்த எய்ம் டிஎன் சேனல். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க இந்த டாக்டர் அந்த தங்கமுத்துவேல். ஸோ அவங்க சேனல் கூட ஃபாலோ பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் அந்த நீங்கள் புதுசாக போய் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸை நிறைய ஏற்படுத்தும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த எய்ம் டிஎன் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். குரூப் 4க்கு ஆப்டிடியூட்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு வீடியோவாக பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஓரளவுக்கு எனக்கு மேக்ஸ் தெரியும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ நான் வந்து எதை ஃபாலோ பண்ணுவேன்னா ஆக்சுவலாக துரோணா அகாடமி இது வந்து துரோணா அகாடமியில் வந்து எல்லா டைப்போட சம்முமே வந்து எடுத்திருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் புக்கில் இருந்தும் ப்ரிஃபர் பண்ணி எல்லா டைப்புமே எல்லா டைப் ஆஃப் சம்ஸுமே எடுத்திருப்பாங்க. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30 டைப் இருக்கும். ஒரு டைப்பும் ஒரு டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருக்கும். ஸோ அதனால எல்லா டைப்போட சம்முமே எடுத்திருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த நமக்கு தெரியும் நமக்கு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஓரளவுக்கு எல்லா டைப்போட சம்மும் பார்த்துக்கிட்டாங்கன்னு நம்ம வந்து எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் நமக்கு எல்லா சம்முமே போட்டுடலாம். ஸோ அதனால் இது துரோணா அகாடமி இதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து அவங்களோட பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அதனால் இதையும் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இன்கேஸ் டாபிக்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் அதோட எல்லா டைப்போட சம்ஸையும் வந்து பார்த்துட்டு போய் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து சம்ஸ் எல்லாம் போட்டுருவேன். ஸோ அதனால் இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு மேக்ஸுக்குனா இது 2 தான். உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிளாஸாக வேணுன்னா எய்ம் டிஎன் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு எல்லா டைப் ஒரு சில டைப் சம்ஸ்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துரோணா அகாடமியில் இருக்கிற எல்லா டைப்போட சம்முமே நடத்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு, நமக்கு நம்பர் சிஸ்டமு, பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இது எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.